பிரைஸ் த லார்ட். டைனி ஷைன் டிராப்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் ரோமர் அதிகாரங்கள் 1 முதல் 8 வரை உள்ள வேதாகம வினாக்கள் மற்றும் பதில்களை இந்த வீடியோவில் ஆராயப் போகிறோம். உங்கள் மனதில் கிருபையின் ஒளி பிரகாசிக்கட்டும். வாருங்கள், இப்போதே தொடங்கலாம். கேள்வி 1. யாருக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது? பதில் பவுல். கேள்வி 2. இஸ்ரவேலருக்கு எவைகள் இருந்தது? பதில் புத்திர சுவிகாரம், மகிமை, உடன்படிக்கை, நியாயப்பிரமாணம், தேவாராதனை, வாக்குத்தத்தங்கள். கேள்வி 3. எது அவமாய் போனது என்று சொல்லக்கூடாது? பதில் தேவவசனம். கேள்வி 4. தேவனுடைய பிள்ளைகள் அல்லாதவர்கள் யார்? பதில் மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள். கேள்வி 5. சந்ததி யார்? பதில் வாக்குத்தத்தின்படி பிள்ளைகளானவர்கள். கேள்வி 6. யாரிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லப்பட்டது? பதில் ஈசாக்கு. கேள்வி 7. யாரை சிநேகித்து யாரை வெறுத்ததாக எழுதப்பட்டுள்ளது? பதில் யாக்கோபு, ஏசா. கேள்வி 8. டேஷ் டேஷ் அல்ல டேஷ் தேவனாலேயா? பதில் விரும்புகிறவனாலும் ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிறவன். கேள்வி 9. உருவாக்கப்பட்ட வஸ்து யார்? பதில் மனுஷன். கேள்வி 10. யார் மேல் மகிமையின் ஐசுரியத்தை தெரியப்படுத்த சித்தமானார்? மகிமைக்காக எத்தனமாக்கிய கிருபா பாத்திரங்கள். கேள்வி 11. யார் மேல் நீடிய சாந்தத்தோடே பொறுமையாயிருந்தார்? பதில் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள். கேள்வி 12. யார் ரட்சிக்கப்படுவார்கள்? பதில் மீதியாயிருப்பவர்கள். கேள்வி 13. இஸ்ரவேல் புத்திரருடைய இல்லக்கம் என்ன? பதில் சமுத்திரத்தின் மணலத்தனை. கேள்வி 14. கர்த்தர் நமக்குள்ளே ஒரு சந்ததியை மீதியாய் வைக்காவிடில் யாரை போலாகி யாருக்கு ஒத்திருப்போம்? பதில் சோதோம், கொமோரா. கேள்வி 15. நீதியை தேடாத புறஜாதியார் எதை அடைந்தார்கள்? பதில் நீதியை. கேள்வி 16. நீதி எதினால் ஆகும்? பதில் விசுவாசத்தினால். கேள்வி 17. நீதி பிரமாணத்தை யார் அடையவில்லை? பதில் நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலர். கேள்வி 18. தேவன் தம்முடைய காரியத்தை எப்படி நிறைவேற்றுவார்? பதில் நீதியோடே சீக்கிரமாய். கேள்வி 19. இடறுதற்கான கல் தவறுதற்கான கண்மலை எங்கு வைக்கப்பட்டுள்ளது? பதில் சீயோனில். கேள்வி 20. யாரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை? பதில் இயேசு கிறிஸ்துவில். கேள்வி 21. நீதியை ஏன் யூதர்கள் அடையவில்லை?
பதில் விசுவாசத்தினால் தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் தேடினார்கள். கேள்வி 22. பவுலின் விருப்பமும் விண்ணப்பமும் எது? பதில் இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட வேண்டும். கேள்வி 23. விசுவாசிக்கிற எவனுக்கும் எது உண்டாக யார் நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார்? பதில் நீதி, கிறிஸ்து. கேள்வி 24. எது உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும்? பதில் நீதி. கேள்வி 25. எது உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும்? பதில் ரட்சிப்பு. கேள்வி 26. யார் வெட்கப்படுவதில்லை? விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன். கேள்வி 27. ரட்சிக்கப்படுபவர்கள் யார்? கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும். கேள்வி 28. யாருக்கு கர்த்தர் ஐசூரியம் பண்ணராயிருக்கிறார்? பதில் கர்த்தரை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும். கேள்வி 29. எதை கூறி எதை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களின் பாதங்கள் அழகானவைகள்? பதில் சமாதானம், நற்கிரியைகள். கேள்வி 30. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று எந்த தீர்க்கதரிசி கூறியுள்ளார்? பதில் ஏசாயா. கேள்வி 31. எதில் வித்தியாசமில்லை? பதில் யூதன், கிரேக்கன். கேள்வி 32. விசுவாசம் எதினால் வரும்? பதில் கேள்வி. கேள்வி 33. கேள்வி எதினால் வரும்? பதில் தேவனுடைய வசனம். கேள்வி 34. எவைகளின் சத்தம் பூமியெங்கும் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்கிறது? பதில் சுவிசேஷம். கேள்வி 35. பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்வது எது? பதில் சுவிசேஷத்தின் வசனங்கள். கேள்வி 36. ஆபிரகாம் சந்ததி பென்யமின் கோத்திரத்தில் பிறந்த இஸ்ரவேலன் யார்? பதில் பவுல். கேள்வி 37. பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத மீதியானவர்கள் எத்தனை பேர்? பதில் 7000 பேர். கேள்வி 38. கிருபையினால் உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி எத்தனை பங்கு மீதியாயிருக்கிறது? பதில் 1 பங்கு. கேள்வி 39. எது கிரியையினால் உண்டாயிராது? பதில் ரட்சிப்பு. கேள்வி 40. யார் தேடுகிறதை அடையாமல் இருக்கிறார்கள்? பதில் இஸ்ரவேலர். கேள்வி 41. இஸ்ரவேலருடைய தவறுதலினால் யாருக்கு ரட்சிப்பு கிடைத்தது? பதில் புறஜாதியார். கேள்வி 42. இஸ்ரவேலருடைய தவறுதல் உலகத்திற்கு எதை கொண்டு வரும்? பதில் ஐஸ்வர்யம். கேள்வி 43. இஸ்ரவேலருடைய குறைவு புறஜாதிகளுக்கு எப்படி இருக்கும்? பதில் ஐஸ்வர்யம். கேள்வி 44. இஸ்ரவேலரில் சிலரை ரட்சிக்க அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்கிறார்?
பதில் வைராகியத்தை எழுப்புகிறார். கேள்வி 45. எது பரிசுத்தமாயிருந்தால் எதுவும் பரிசுத்தமாயிருக்கும்? பதில் முதற் பலனாகிய மாவு, பிசைந்த மாவு முழுவதும். வேர், கிளைகளும். கேள்வி 46. எந்த சிந்தையாயிராமல் பயந்திருக்க வேண்டும்? பதில் மேட்டிமையானதை. கேள்வி 47. எதை தேவன் தப்பவிடாதிருக்க உன்னையும் தப்பவிட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு? பதில் சுபாவ கிளைகள். கேள்வி 48. மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்தது, யாக்கோபுவை விட்டு எதை விலக்குவார்? பதில் அவபக்தி. கேள்வி 49. எதை குறித்து இஸ்ரவேலர் உங்கள் நிமித்தம் பகையினராயிருக்கிறார்கள்? பதில் சுவிசேஷம். கேள்வி 50. எதை குறித்து இஸ்ரவேலர் பிதாக்களின் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள்? பதில் தெரிந்து கொள்ளுதல். கேள்வி 51. எல்லார் மேலும் இரக்கமாயிருக்க தேவன் எல்லாரையும் எதற்குள் அடைத்து போட்டார்? பதில் கீழ்ப்படியாமைக்குள். கேள்வி 52. எவைகள் மிகவும் ஆழமானது? பதில் தேவனுடைய ஐசுரியம், ஞானம், அறிவு. கேள்வி 53. அளவிடப்படாதவைகள் எவை? பதில் தேவனுடைய நியாய தீர்ப்புகள். கேள்வி 54. ஆராயப்படாதவைகள் எவை? பதில் தேவனுடைய வழிகள். கேள்வி 55. தேவனுடைய சித்தம் எப்படிப்பட்டது? பதில் நன்மை, பிரியம், பரிபூரணம். கேள்வி 56. எதற்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது? பதில் இந்த பிரபஞ்சம். கேள்வி 57. மனம் புதிதானால் நாம் என்ன ஆவோம்? பதில் மறுரூபம். கேள்வி 58. பகிர்ந்து கொடுக்கிறவன் எப்படி கொடுக்க வேண்டும்? பதில் வஞ்சனை இல்லாமல். கேள்வி 59. யார் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும்? பதில் முதலாளி. கேள்வி 60. இரக்கம் செய்கிறவன் எப்படி செய்ய வேண்டும்? பதில் உற்சாகத்தோடே. கேள்வி 61. எது மாயமற்று இருக்க வேண்டும்? பதில் அன்பு. கேள்வி 62. எதை வெறுத்து எதை பற்றி கொள்ள வேண்டும்? பதில் தீமை, நன்மை. கேள்வி 63. தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் எதற்கேற்ப சொல்ல வேண்டும்? பதில் விசுவாச பிரமாணம். கேள்வி 64. ஒருவர் மேல் ஒருவர் எப்படி இருக்க வேண்டும்? பதில் சகோதர சிநேகம். கேள்வி 65. எதில் ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ள வேண்டும்? பதில் கனம் பண்ணுகிறதில். கேள்வி 66. அசதியாயிராமல் எப்படி இருக்க வேண்டும்? பதில் ஜாக்கிரதையாய். கேள்வி 67. ஆவியில் எப்படி இருக்க வேண்டும்? பதில் அனலோடே.
கேள்வி 68 யாருக்கு ஊழியம் செய்ய வேண்டும்? பதில் கர்த்தருக்கு. கேள்வி 69 எதில் சந்தோஷப்பட வேண்டும்? பதில் நம்பிக்கையில். கேள்வி 70 பொறுமையாய் எப்போது இருக்க வேண்டும்? பதில் உபத்திரவத்தில். கேள்வி 71 எதில் உறுதியாய் தரிக்க வேண்டும்? பதில் ஜெபத்தில். கேள்வி 72 யாருக்கு எப்போது உதவி செய்ய வேண்டும்? பதில் பரிசுத்தவான்களின் குறைவில். கேள்வி 73 யாரை உபசரிக்க நாட வேண்டும்? பதில் அந்நியரை. கேள்வி 74 யாரை ஆசீர்வதிக்க வேண்டும்? பதில் உங்களை துன்புறுத்துகிறவர்களை. கேள்வி 75 நாம் எதின்படி வெவ்வேறான வரங்களுள்ளவர்களாய் ஆனோம்? பதில் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படி. கேள்வி 76 ஒருவரோடு ஒருவர் எப்படி இருக்க வேண்டும்? பதில் ஏக சிந்தை. கேள்வி 77 எதை சிந்தியாமல் எதற்கு இணங்க வேண்டும்? பதில் மேட்டிமையானதை தாழ்மையானவர்களுக்கு. கேள்வி 78 நம்மை என்ன என்று எண்ணக்கூடாது? பதில் புத்திமான். கேள்வி 79 எல்லா மனுஷரோடும் எப்படி இருக்க வேண்டும்? பதில் சமாதானம். கேள்வி 80 பழிவாங்காமல் எதற்கு இடம் கொடுக்க வேண்டும்? பதில் கோபாக்கினைக்கு. கேள்வி 81 தீமையை எப்படி வெல்ல வேண்டும்? பதில் நன்மையினால். கேள்வி 82 சத்துருவுக்கு போஜனம் பானம் கொடுப்பதனால் எதை அவன் தலையின் மேற் குவிப்பாய்? பதில் அக்கினி தழல். கேள்வி 83 அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் எதற்கு எதிர்த்து நிற்கிறான்? பதில் தேவனுடைய நியமம். கேள்வி 84 அதிகாரிகள் எதற்கு பயங்கரமாயிருக்கிறார்கள்? பதில் துர்க்கிரியைகளுக்கு. கேள்வி 85 அதிகாரத்திற்கு பயப்படாதிருக்க என்ன செய்ய வேண்டும்? பதில் நன்மை செய். கேள்வி 86 நன்மை செய்வதனால் என்ன உண்டாகும்? பதில் புகழ்ச்சி. கேள்வி 87 அதிகாரிகள் எதற்கு பயங்கரமானவர்களாக இருக்கக்கூடாது? பதில் நற்கிரியைகளுக்கு. கேள்வி 88 கடன்பட்டவர்களாக எதிலே இருக்க வேண்டும்? பதில் அன்பு கூறுகிறதிலே. கேள்வி 89 நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவன் யார்? பதில் பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன். கேள்வி 90 நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதல் எது? பதில் அன்பு. கேள்வி 91 எது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது? பதில் அன்பு.
கேள்வி 92. எந்த கிரியைகளை தள்ளிவிட்டு எதின் ஆயுதங்களை தள்ளித்துக் கொள்ள வேண்டும்? பதில் அந்தகாரத்தின் ஒளியின். கேள்வி 93. விசுவாசிகளுக்கு ரட்சிப்பு எப்படி இருக்கிறது? பதில் சமீபமாயிருக்கிறது. கேள்வி 94. எதற்கு நம் உடலை பேணக்கூடாது? பதில் துர் இச்சைகளுக்கு. கேள்வி 95. யாரை சேர்த்துக் கொள்ள வேண்டும்? பதில் விசுவாசத்தில் பலவீனமுள்ளவன். கேள்வி 96. எதை குற்றமாய் நிர்ணயிக்க கூடாது? பதில் மன ஐயங்கள். கேள்வி 97. யார் மரக்கலிகளை மட்டும் புசிக்கிறான்? பதில் பலவீனன். கேள்வி 98. எது முடங்கும், எது தேவனை அறிக்கை பண்ணும்? பதில் முழங்கால், நாவு. கேள்வி 99. எது தூஷிக்கப்பட இடம் கொடுக்க கூடாது? பதில் உங்கள் நன்மை. கேள்வி 100. தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? பதில் நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். கேள்வி 101. தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது அல்ல? பதில் புசிப்பும் குடிப்பும் அல்ல. கேள்வி 102. எதை நாட வேண்டும்? பதில் சமாதானத்துக்கு அடுத்தவைகள், அந்யோன்ய பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகள். கேள்வி 103. எது நிமித்தம் தேவனுடைய கிரியையை அழித்து போடக்கூடாது? பதில் போஜனம். கேள்வி 104. எது நிமித்தம் வராத யாவும் பாவம்? பதில் விசுவாசம். கேள்வி 105. தேவவசனத்தினால் உண்டாவது எது? தருகிறவர் யார்? பதில் பொறுமை, ஆறுதல், தேவன். கேள்வி 106. முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு எதற்காக எழுதப்பட்டுள்ளது? பதில் போதனையாக. கேள்வி 107. கிறிஸ்து இயேசுவின் மாதிரியின்படி நாம் எப்படி இருக்க தேவன் அனுக்கிரகம் செய்வார்? பதில் ஏக சிந்தை. கேள்வி 108. எது நிமித்தம் இயேசு கிறிஸ்து விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு ஊழியக்காரரானார்? பதில் தேவனுடைய சத்தியத்தின்படி. கேள்வி 109. புறஜாதியார் எது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்தினார்கள்? பதில் இரக்கம் பெற்றது நிமித்தம். கேள்வி 110. நம்பிக்கை யாருடைய பலத்தினால் பெருகும்? பதில் பரிசுத்த ஆவி. கேள்வி 111. நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் நம்மை எப்படி நிரப்புவார்? பதில் சந்தோஷம், சமாதானம். கேள்வி 112. விசுவாசிகள் எப்படி இருப்பார்கள்? பதில் நற்குணம், அறிவு, புத்தி சொல்ல வல்லவர். கேள்வி 113. புறஜாதியாருடைய பலி எதனால் பரிசுத்தமாக்கப்படும்?
பதில் பரிசுத்த ஆவி. கேள்வி 114. தேவனுக்குரியவைகளை குறித்து யாரை கொண்டு மேன்மை பாராட்ட வேண்டும்? பதில் இயேசு கிறிஸ்து. கேள்வி 115. பவுல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை எங்கெல்லாம் பிரசங்கித்திருக்கிறார்? பதில் எருசலேம் முதல் இல்லிரிக்கம் வரை. கேள்வி 116. எங்கு உள்ளவர்கள் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு பொருள் சகாயம் செய்ய விருப்பம் கொண்டிருந்தார்? பதில் மக்கெதோனியா, அகாயா. கேள்வி 117. எங்கு உள்ள அவிசுவாசிகளுக்கு பவுல் தப்புவிக்கப்படும்படி ஜெபம் செய்ய சொன்னார்? பதில் யூதேயா. கேள்வி 118. எங்குள்ள பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம சகாயம் அவர்களால் அங்கீகரிக்கப்படும்படி ஜெபம் செய்ய சொன்னார்? பதில் எருசலேமில் உள்ள. கேள்வி 119. கெங்கிரேயா ஊர் சபையின் ஊழியக்காரி யார்? பதில் பெபேயாள். கேள்வி 120. பவுலின் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள் யார்? பதில் ஆக்கில்லா, பிரிஸ்கில்லாள். கேள்வி 121. ஆக்கில்லா, பிரிஸ்கில்லாளை பற்றி பவுல் மட்டுமில்லாமல் யார் நன்றி அறிதலுள்ளவர்களாக இருக்க வேண்டும்? பதில் புறஜாதியார். கேள்வி 122. யார் அகாயாவிலுள்ள கிறிஸ்துவுக்கு முதற் பலன் மற்றும் பவுலுக்கு பிரியமானவன்? பதில் எப்பெனெத்து. கேள்வி 123. யார் மிகவும் பிரயாசப்பட்டாள்? பதில் மரியாள். கேள்வி 124. கிறிஸ்துவுக்குள் உத்தமன் யார்? பதில் அப்பெல்லே. கேள்வி 125. கர்த்தருக்குள் பிரயாசப்படுபவர்கள் யார்? பதில் திரிபோனாள், திரிபோராள். கேள்வி 126. யாருக்கு ரூபன் தாயை போன்றவள்? பதில் பவுல். கேள்வி 127. யாரை பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்த வேண்டும்? பதில் ஒருவரை ஒருவர். கேள்வி 128. எதனால் மற்றும் யாருடைய இருதயத்தை வஞ்சிக்கிறார்கள்? பதில் நயவசனிப்பு மற்றும் இச்சக பேச்சினால் கபடில்லாதவர்களுடைய. யார் சாத்தானை கால்களின் கீழே நசுக்கி போடுவார்? பதில் சமாதானத்தின் தேவன். கேள்வி 130. யார் பவுலின் உடன் வேலையாள்? பதில் தீமோத்தேயு. கேள்வி 131. ரோமர் நிருபத்தை எழுதியவர் யார்? பதில் தெர்த்தியு. கேள்வி 132. பவுல் மற்றும் சபை அனைத்தையும் உபசரித்து வருபவன் யார்? பதில் காயு. கேள்வி 133. கொரிந்து பட்டணத்து உக்ரானக்காரன் யார்? அவனுடைய சகோதரனின் பெயர் என்ன? பதில் ஏரஸ்து குவர்த்து. இந்த நாளைய வேதாகம கேள்வி மற்றும் பதில் பயணத்தில் இணைந்ததற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணவும், சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிரவும் மறக்காதீர்கள். தேவனுடைய பாதுகாப்பும் இயேசுவின் கிருபையும் பரிசுத்த ஆவியின் வழிநடத்தலும் உங்களோடு இருக்கட்டும். டைனி ஷைன் டிராப்ஸ் சேனலின் அடுத்த வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.